ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெங்காய பக்கடா அந்த மாதிரி பல பக்கடா செஞ்சுருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம புதினா வச்சு எப்படி பக்கடா செய்கிறதுன்றது செய்து காமிக்கிறேன், பார்க்கலாம். பக்கடா பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம இதில் தட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க, அப்போ தான் பக்கடா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு போதும். இதே மாதிரி பச்சை மிளகாய், இஞ்சி, வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இஞ்சியை போடுவோம். அடுத்து இஞ்சி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தட்டி வச்சுக்கணும். பாருங்க, இந்த அளவு தட்டினா போதும். பச்சை மிளகாய் தட்டி எடுத்தாச்சு. இப்போ புதினா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு தேவையானது பெருஞ்சீரகம், பெருங்காயத்தூள், கடலை மாவு, இவ்வளோ தான் தேவையானது இதுக்கு. இப்போ பக்கடா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருந்த புதினா, இது கூடவே பெருஞ்சீரகம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், இப்போ இது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பக்கடா பிசைகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்ற வேணாம், நம்ம இதிலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தி பிசையாமல் இப்படி மேலாக பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா அப்படி போடுறதுக்கு நமக்கு ஏதுவாக இருக்கும். இப்போ தான் இப்போ நமக்கு பக்கடாவுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து எண்ணெய் அடுப்பில் வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் போட்டு லைட்டாக பிசைஞ்சு பாருங்கள். இப்போ நமக்கு எண்ணெய் கொஞ்சம் சூடாயிருச்சு. இப்போ பக்கடாவை பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நறுக்கி போடுங்க. பாருங்க, பக்கடா இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். பாருங்க, இப்போ நமக்கு சூப்பரான புதினா பக்கோடா ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இது சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க.